மாணவர்களை கவு வாங்குவாங்க. எத்தனை கல்லூரி மாணவர்களை கவு வாங்குவாங்க. காட்டுல ஒரு கல்லூரி மாணவி, அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி மாணவி, தஞ்சாவூர்ல ஒரு பொண்ணு, கள்ளக்குறிச்சியில போன வாரம் ஒரு பொண்ணு. இந்த அரசாங்கம் தான் எனக்கு தெரியல. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் சம்பவத்தில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். எனினும் இந்த குற்றத்தில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருப்பதாக கூறி எதிர்க்கட்சியினர் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பாமகவின் மகளிர் அணி சார்பில் வள்ளுவர் கோட்டம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. ஆனால் இந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது. எனினும் தடையை மீறி போராட்டம் நடத்திட சௌமியா அன்புமணி தலைமையில் ஏராளமானோர் வள்ளுவர் கோட்டத்திற்கு வருகை தந்தனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி வாகனத்தில் ஏற்றி அழைத்து சென்றனர். காவல்துறையின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் வாக்குவாதம் செய்ததால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தடைமீறி போராட்டத்தை உங்க கைது பண்ணிருக்காங்க. இந்த கைது நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? இந்த கைது நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? கைது நடவடிக்கை வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான கைது நடவடிக்கை. குற்றவாளிகள் அரசு போராட்டம் செய்ய வந்தவங்க அரசு செய்யறாங்க. இது எப்படி நியாயமாகுது? மனசாட்சி எத்தனை சின்ன பொண்ணுங்களை கவு வாங்குவாங்க தெரியல. அண்ணா நகர்ல ஒரு சின்ன பொண்ணு, மைனாவரத்துல ஒரு சின்ன பொண்ணு, சென்னை பூக்கடையில ஒரு சின்ன பொண்ணு, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டையில ஒரு சின்ன பொண்ணு, திண்டுக்கல் மாவட்டத்துல அங்க ஒரு சின்ன பொண்ணு, கட்டிவீரப்பட்டியில ஒரு சின்ன பொண்ணு, மதுரையில கல்குளத்துல ஒரு சின்ன பொண்ணு. எத்தனை சின்ன பொண்ணுங்களை கவு வாங்குவாங்க. எத்தனை கல்லூரி மாணவர்களை கவு வாங்குவாங்க. காட்டுல ஒரு கல்லூரி மாணவி, அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி மாணவி, தஞ்சாவூர்ல ஒரு பொண்ணு, கள்ளக்குறிச்சியில போன வாரம் ஒரு பொண்ணு. இந்த அரசாங்கம் தான் எனக்கு தெரியல. இதுக்கு எல்லாரும் குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்றதை விட்டுட்டு போராட்டம், இந்த பெண்களுக்காக போராட்டம் பண்ணாங்க. எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாங்க. இதுக்கு இத்தனை போலீஸ், குற்றவாளிகளை பிடிக்க இத்தனை போலீஸ் போயிருந்தா கூட மனசாட்சியாக குற்றவாளிகளை பிடிக்க இவ்வளவு போலீஸ் போகல. நாங்க போராட்டம் பண்ணாங்க. எங்களை பிடிக்க இவ்வளவு போலீஸ் வந்திருக்குது. வன்மையா கண்டிக்கிறோம். இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்காத ஒரு அரசாங்கம். 1000 ரூபாய் யாருக்கு வேணும்? என் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு வேணும். 1000 ரூபாய் வேணுமா எங்களுக்கு? பாதுகாப்பு கொடுங்க. இந்த ஆர்ப்பாட்டம் பண்ண நம்ம கைது பண்றாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பர்மிஷன் முறையா வாங்கிட்டு வந்திருக்கிறோம். பர்மிஷன் வேணாம். இதுக்கு பேசாம எதுக்கு பேசுவாங்க? பாதுகாப்புக்கு பேசாம வேற எதுக்கு பேசுவாங்க? மாணவிகளுக்கு பாதுகாப்பு இருக்கா மேடம்? மாணவிகளுக்கு சின்ன குழந்தைங்க எல்லாம் 10 வயசு, 13 வயசு, 15 வயசு, 6 வயசு, எந்த குழந்தைக்கு பாதுகாப்பு இல்ல. 45 வயசுக்கு பாதுகாப்பு இல்ல. நேத்து ஒரு பொண்ணு வீட்டு பக்கத்துல பால் போட போயிருக்கிற ஒரு சின்ன பொண்ணு, இளம்பிதவை, அதையும் புடிச்சு நன்கொடுமை பண்ணிருக்காங்க. 1 வாரம் ஆச்சு. அதை கண்டுபிடிக்க துப்பில்லையா நமக்கு? அதை கண்டுபிடிக்க வேண்டாமா? பெண்கள் பாலியல் வழக்கு எதிராக கைது நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? என்ன கைது நடவடிக்கை? உட்கார வச்சுக்கிட்டு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரம் உடனடியா இவங்களுக்கு விரைந்து தண்டனை கொடுக்கணும். இவங்களெல்லாம், இந்த மிருகங்கள் எல்லாம் சும்மா ஊத்தி வைக்கலாமா? சும்மா விடலாமா? இந்த மிருகங்களை உடனே கைது பண்ணி 3 மாசத்துக்கு தண்டனை. போராட்டத்துக்கு